அவ்வா ரெசிபீஸில் கடலூர் ஸ்டைலில் நம்ம வடகறி பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பை 2 hours ஊற வச்சுட்டு அதை ஊற வச்சதை அரைச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 to 20 minutes வேக வச்சோன்னா அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை உதிர்த்து வச்சுக்கணும் தூள் தூளாக. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, அதை அரைஞ்சி வச்ச தக்காளியை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது மஷியாகிற வரைக்கும் வதக்கி முடித்தோடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிட்டு அதில் கொத்தமல்லி போட்டு பூண்டு பல் ஒரு 10 பல் இடித்து அதில் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் தூளாக்கி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா ரெடி பண்ணணும். வடகறி நவ் ரெடி.